ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகம் பாடம் 22 தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல். இந்த பாடத்திலேருந்து நம்ம லைன் பை லைன் கொஷின் பார்க்க போகிறோங்க. பாடத்துக்கு இன்சைட்லேருந்தும் பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷின் அதையும் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் 100 கேள்வி இருக்குது. வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். அறிவியல் அறிஞர்களின் கூற்றுப்படி பூமியில் சுமார் எத்தனை லட்சம் சிற்றினங்கள் உள்ளன? அறிவியல் அறிஞர்களின் கூற்றுப்படி பூமியில் சுமார் எத்தனை லட்சம் சிற்றினங்கள் உள்ளன? 70 முதல் 100 லட்சம் சிற்றினங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 70 முதல் 100 லட்சம் சிற்றினங்கள் இருக்குது. இரண்டாவது கேள்வி. உலக நிலப்பரப்பில் ஏறக்குறைய எத்தனை சதவிகிதம் காடுகள் உள்ளன? உலக நிலப்பரப்பில் ஏறக்குறைய எத்தனை சதவிகிதம் காடுகள் உள்ளன? 30% இருக்குதுங்க. 30% காடு இருக்குது. மூன்றாவது கேள்வி. வேளாண்மை பயன்பாடுகளுக்காக எத்தனை சதவீதம் காடுகள் அழிக்கப்படுகின்றன? வேளாண்மை பயன்பாடுகளுக்காக காடுகள் அழிச்சிட்டே வராங்க. எவ்வளோ அழிக்கப்படுது அப்படின்னா 30% அழிக்கப்படுதுங்க. 30%. நான்காவது கேள்வி. சிப்கோ இயக்கம் ஒரு டேஸ் பாதுகாப்பு இயக்கமாகும். சிப்கோ இயக்கம் என்பது வன பாதுகாப்பு இயக்கம். காடுகளை பாதுகாக்கும் ஒரு இயக்கம் தான் சிப்கோ இயக்கம். ஐந்தாவது கேள்வி. சிப்கோ என்ற சொல்லின் பொருள் என்ன? சிப்கோ என்ற சொல்லின் பொருள் ஒட்டி கொள்வது அப்படின்னு சொல்லலாம், கட்டி பிடிப்பது அப்படின்னு சொல்லலாம். ரெண்டில் எது வேணால் வரும். ரெண்டுமே சரிதான், ஒட்டி கொள்வது அல்லது கட்டி பிடிப்பது. ஆறாவது கேள்வி. சிப்கோ இயக்கத்தின் நிறுவனர் யார்? சிப்கோ இயக்கத்தின் நிறுவனர் யார்? சுந்தர்லால் பகுகுணா. இவர் தான் இந்த இயக்கத்தை தொடங்கியிருக்காரு. ஏழாவது கேள்வி. சிப்கோ இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? சிப்கோ இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? 1970 தொடங்கப்பட்டிருக்குதுங்க. 1970. எட்டாவது கேள்வி. சூறாவளிகளை பொறுத்துக. சூறாவளிகள் எங்கே வீசியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக பொருத்தணும். இதுக்கான பதில் பானி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒடிசாவில் வீசியது. கஜா புயல் இது தமிழ்நாட்டில் வீசியது. பெத்தே புயல் இது ஆந்திராவில் வீசியது. வார்தா புயல் தமிழ்நாட்டில் வீசியது. ஒன்பதாவது கேள்வி. சூறாவளி ஏற்பட்ட ஆண்டுகளை பொறுத்துக. சூறாவளி ஏற்பட்ட ஆண்டுகளை பொறுத்துனுங்க. இதுக்கான பதில் பானி புயல் 2019 வீசியது. கஜா புயல் பெத்தே புயல் 2018. ஒக்கி புயல் 2017. வார்தா புயல் 2016. திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். பானி புயல் 2019, கஜா புயல் பெத்தே புயல் 2018, ஒக்கி புயல் 2017, வார்தா புயல் 2016. 10வது கேள்வி. தமிழ்நாட்டில் வீசாத சூறாவளி எது? தமிழ்நாட்டில் வீசாத சூறாவளி எது? கஜா புயல், ஒக்கி புயல், வார்தா புயல் இந்த மூணுமே தமிழ்நாட்டில் வீசியது. பானி புயல் தமிழ்நாட்டில் வீசலை. பானி அப்படிங்கிறது ஒடிசாவில் வீசிய புயல். 11வது கேள்வி. ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை கோடி ஹெக்டேர் காடுகள் உலகமெங்கும் அழிக்கப்படுகின்றன? ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை கோடி ஹெக்டேர் காடுகள் உலகம் முழுவதும் அழிக்கப்படுகின்றன? இதுக்கான பதில் 1.1 கோடி. 1.1 கோடி ஹெக்டேர் காடுகள் உலகம் முழுவதும் அழிக்கப்படுது. 12வது கேள்வி. ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை லட்சம் ஹெக்டேர் காடுகள் இந்தியாவில் அழிக்கப்படுகின்றன? ஒவ்வொரு ஆண்டும் 10 லட்சம் ஹெக்டேர் காடுகள் இந்தியாவில் அழிக்கப்படுது. 10 லட்சம் ஹெக்டேர். இந்தியானா 10 லட்சம், உலகம்னா 1.1 கோடி. 13வது கேள்வி. உலகில் உள்ள சிற்றினங்களுள் எத்தனை சதவீத சிற்றினங்கள் வெப்பமண்டல மழைக்காடுகளில் காணப்படுகின்றன? உலகில் உள்ள சிற்றினங்களுள் எத்தனை சதவிகித சிற்றினங்கள் வெப்பமண்டல மழைக்காடுகளில் காணப்படுகின்றன? 80% இருக்குதுங்க. 80% சிற்றினங்கள் வெப்பமண்டல மழைக்காடில் தான் இருக்குது. 14வது கேள்வி. சைபீரியாவில் கடுமையான சூழ்நிலைகளிலிருந்து தப்பிக்க சைபீரியாவிலிருந்து இந்தியாவுக்கு குடிபெயரும் பறவை என்ன? சைபீரியாவில் கடுமையான சூழல் இருக்கும், அங்கே வாழ்கிறது கஷ்டம். அதனால் அங்கிருந்து இந்தியாவுக்கு குடிபெயரும் பறவை சைபீரிய கிரேன் பறவை. இது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 200 மைல் பறக்குங்களாம். 200 கிலோமீட்டர் கிடையாது, 200 மைல் தூரம் பறக்குமா. 15வது கேள்வி. உலகின் மிகப்பெரிய மலைக்காடு எது? உலகின் மிகப்பெரிய மலைக்காடு எது? அமேசான் காடு. 16வது கேள்வி. அமேசான் மலைக்காடு எங்கு அமைந்துள்ளது? அமேசான் மலைக்காடு எங்கு அமைந்துள்ளது? பிரேசில் நாட்டில் இருக்குதுங்க.
பிரேசில் நாட்டில் அமைந்துள்ளது. 17வது கேள்வி, அமேசான் மலைக்காட்டின் பரப்பளவு எவ்வளவு? பிரேசில் நாட்டில் இருக்குது. இதனுடைய பரப்பளவு 60 லட்சம் சதுர கிலோமீட்டர்கள். 60 லட்சம் சதுர கிலோமீட்டர்கள். 18வது கேள்வி, உலகின் எத்தனை சதவீத ஆக்சிஜனை அமேசான் மலைக்காடுகள் உற்பத்தி செய்கின்றன? உலகத்துடைய எத்தனை சதவீத ஆக்சிஜனை அமேசான் மலைக்காடுகள் உற்பத்தி செய்யுது? இதுக்கான பதில் 20%ங்க. 20% ஆக்சிஜன் என்பது அந்த காட்டிலிருந்து மட்டும்தான் நமக்கு கிடைக்குது. 19வது கேள்வி, அமேசான் காட்டில் எத்தனை பில்லியன் மரங்கள் உள்ளன? அமேசான் காட்டில் எத்தனை பில்லியன் மரங்கள் உள்ளன? 390 பில்லியன் மரங்கள் இருக்குது. 390 பில்லியன். 20வது கேள்வி, பூமியின் நுரையீரல் என அழைக்கப்படுவது எது? பூமியின் நுரையீரல் என அழைக்கப்படுவது அமேசான் காடுகள். பூமியின் நுரையீரல். 21வது கேள்வி, சமூக வனவியல் என்ற சொல் முதலில் அமுலுக்கு வந்த ஆண்டு எது? சமூக வனவியல் என்ற சொல் முதலில் அமுலுக்கு வந்த ஆண்டு 1976. 22வது கேள்வி, சமூக வனவியலின் நோக்கங்களில் தவறானது என்ன? சமூக வனவியலின் நோக்கங்களில் தவறானது எது? சமூக மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்கு உதவுதல், இது சரி. காடுகளை நிர்வகித்தல் மற்றும் பாதுகாத்தல், இதுவும் சரிதான். தரிசு நிலங்களில் காடுகளை வளர்த்தல், இதுவும் சரிதான். புதிய காடுகளை உருவாக்குதல், இதுவும் சரிதான். அனைத்தும் சரிங்க. இங்கே தவறானது எதுவுமே இல்லை. அனைத்தும் சரி என்பதுதான் ஆன்சர். 23வது கேள்வி, பச்சை வளைய இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? பச்சை வளைய இயக்கம், மரங்கள் நடும் ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் வாங்கரி மாதாய். வாங்கரி மாதாய். 24வது கேள்வி, பச்சை வளைய இயக்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு? வாங்கரி மாதாய் உருவாக்குனாங்க. எப்போ உருவாக்குனாங்க? 1977 உருவாக்குனாங்க. பச்சை வளைய இயக்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1977. 25வது கேள்வி, பச்சை வளைய இயக்கம் உருவாக்கப்பட்ட நாடு? இந்த இயக்கம் எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. கென்யா நாட்டில் உருவாக்கப்பட்டதுங்க. பச்சை வளைய இயக்கம் உருவான நாடு கென்யா நாடு. 26வது கேள்வி, இதுவரை பச்சை வளைய இயக்கம் எத்தனை மில்லியன் மரங்களை நட்டுள்ளது? இதனுடைய நோக்கமே மரங்களை நடுறது தான். எத்தனை மில்லியன் மரங்களை நட்டிருக்காங்கன்னா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 51 மில்லியன் மரங்களை நட்டிருக்காங்க. 51 மில்லியன் மரங்களை நட்டிருக்காங்க. 27வது கேள்வி, வாங்கரி மாதாய்க்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு? இந்த இயக்கத்தை உருவாக்குனாங்க. 1977 உருவாக்குனாங்க. கென்யாவில் உருவாக்குனாங்க. 51 மில்லியன் மரங்களை நட்டிருக்காங்க. அதுக்காக அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. 2004 கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே ஒரு கேள்வியை உங்ககிட்ட கேட்குறேன். அதுக்கான பதிலை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம இந்திய நாட்டைச் சேர்ந்தவர் யார் அப்படின்னா கைலாஷ் சத்யார்த்தி. அவருக்கும் அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. அவருக்கு எப்போ கொடுத்தாங்கன்னு தெரியுமா? தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். எத்தனை பேர் சரியான ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கலாம். 28வது கேள்வி, இந்தியாவில் கிட்டத்தட்ட எத்தனை வகையான தாவரங்கள் மற்றும் விலங்குகள் அழியும் நிலையில் உள்ளன? இந்தியாவில் கிட்டத்தட்ட எத்தனை வகையான தாவரங்கள் மற்றும் விலங்குகள் அழியும் நிலையில் உள்ளன? 132 வகை இருக்குங்க. 132 வகையான தாவரங்களும் விலங்குகளும் அழியும் நிலையில் இருக்குது. 29வது கேள்வி, இந்தியாவில் அழியும் நிலையில் உள்ள விலங்குகளில் சரியானது எது? இந்தியாவில் அழியும் நிலையில் உள்ள விலங்குகளில் சரியானது அனைத்துமே சரிதாங்க. பனிச்சிறுத்தை, வங்கப்புலி, ஆசிய சிங்கம், ஊதா தவளை, இந்திய ராட்சத அணில் அனைத்துமே அழியும் நிலையில் தான் இருக்குது. அனைத்தும் சரி என்பது ஆன்சர். 30வது கேள்வி, உலக உயிரிகளின் பன்முகத்தன்மை தினம் என்று கொண்டாடப்படுகிறது? உலக உயிரிகளின் பன்முகத்தன்மை தினம் என்று கொண்டாடப்படுகிறது மே 22. உலக உயிரிகளின் பன்முகத்தன்மை தினம் மே 22. 31வது கேள்வி, உலக காடுகள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது? உலக காடுகள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது மார்ச் 21 காடுகள் தினங்க. மார்ச் 21. 32வது கேள்வி, உலக நீர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது? காடுகள் தினம் மார்ச் 21, நீர் தினம் மார்ச் 22. காடு ஃபஸ்ட்டு, அடுத்து நீருங்க. காடுகள் தினம் மார்ச் 21, நீர் தினம் மார்ச் 22. இதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் தெரிஞ்சால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மற்றவங்களுக்கும் பயன்படும். இந்த தினங்களை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
அதுக்கு ஷார்ட்கட்டை பயன்படுத்தினோம்னா எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். உங்கள் நிறைய பேருக்கு ஷார்ட்கட் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் பயன்படும். 33வது கேள்வி, சுற்றுச்சூழல் தினம் என்று கொண்டாடப்படுகிறது? உலக சுற்றுச்சூழல் தினம் என்று கொண்டாடப்படுகிறது ஜூன் 5. உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. 34வது கேள்வி, உலக இயற்கை பாதுகாப்பு தினம் என்று கொண்டாடப்படுகிறது? உலக இயற்கை பாதுகாப்பு தினம் என்று கொண்டாடப்படுகிறது ஜூன் 28ங்க. உலக இயற்கை பாதுகாப்பு தினம் ஜூன் 28. 35வது கேள்வி, உலக வனவிலங்குகள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது? உலக வனவிலங்குகள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது மார்ச் 3. உலக வனவிலங்குகள் தினம் மார்ச் 3. 36வது கேள்வி, ஓசோன் தினம் என்று கொண்டாடப்படுகிறது? ஓசோன் தினம் என்று கொண்டாடப்படுகிறது செப்டம்பர் 16ங்க. செப்டம்பர் 16 ஓசோன் தினம். 37வது கேள்வி, அழியும் தருவாயில் உள்ள தாவரங்களில் சரியானது? அழியும் தருவாயில் உள்ள தாவரங்களில் சரியானது இந்தியாவில் இருக்கிற தாவரங்கள்ங்க. இதுக்கான பதில் குடைமரம், மலபார் லில்லி, ராப்லீசியா மலர், இந்தியன் மல்லோ, முஸ்லி தாவரம். அனைத்துமே சரிதாங்க. அனைத்துமே அழியும் தருவாயில் இருக்குது. 38வது கேள்வி, அழியும் தருவாயில் உள்ள விலங்குகளில் சரியானது எது? அழியும் தருவாயில் உள்ள விலங்குகளில் சரியானது அனைத்தும் சரிங்க. பனிச்சிறுத்தை, ஆசிய சிங்கம், சிங்கவால் குரங்கு, இந்திய காண்டாமிருகம், நீலகிரி வரையாடு அனைத்துமே அழியும் நிலையில் தான் இருக்குது. 39வது கேள்வி, சிற்றினங்களின் மொத்த எண்ணிக்கையில் அடுத்த 10 ஆண்டுகளில் எத்தனை சதவீதத்துக்கும் அதிகமாக குறையக்கூடிய நிலையில் இருந்தால் அது அழியும் தருவாயில் உள்ளதாகும்? சிற்றினங்களுடைய மொத்த எண்ணிக்கையில் அடுத்த 10 ஆண்டுகளில், அடுத்த 10 வருஷத்தில் 80% அழியக்கூடிய நிலையில் இருந்தால் அது அழியும் தருவாயில் உள்ளதுன்னு சொல்கிறாங்க. 80% அழியணுங்க அடுத்த 10 ஆண்டில். அப்படி அழிந்ததுன்னா அது அழியும் நிலையில் உள்ளது. 40வது கேள்வி, சிற்றினங்களின் மொத்த எண்ணிக்கையில் 250க்கும் குறைவாக இருந்து கடந்த 3 ஆண்டுகளில் எத்தனை சதவிகிதம் குறைந்திருந்தால் அது அழியும் நிலையில் உள்ளதாகும்? சிற்றினங்களுடைய மொத்த எண்ணிக்கை 250 தான். 250 தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 250ல் கடந்த 3 ஆண்டுகளில் 25% குறைந்திருந்தால் அது அழியும் நிலையில் உள்ளதாகும். 41வது கேள்வி, தமிழ்நாட்டின் மாநில பட்டாம்பூச்சி எது? தமிழ்நாட்டின் மாநில பட்டாம்பூச்சி ஏமன் பட்டாம்பூச்சி. ஏமன் பட்டாம்பூச்சி. 42வது கேள்வி, மேற்கு தொடர்ச்சி மலையில் காணப்படும் பட்டாம்பூச்சி இனங்கள் எத்தனை? மேற்கு தொடர்ச்சி மலையில் காணப்படும் பட்டாம்பூச்சி இனங்கள் எத்தனை? மொத்தம் 32 இருக்குங்க. 32 இனத்தில் ஒன்று தான் ஏமன் பட்டாம்பூச்சி. 43வது கேள்வி, புலி பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? புலி பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 1972 தொடங்கினாங்க. 1972. 44வது கேள்வி, புலி பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்ட நாள்? 1972 தொடங்கினாங்க. அது எப்போ செயல்பாட்டுக்கு வந்ததுன்னு கேட்குறாங்க. 1973 வருஷம் 1973 ஏப்ரல் 1 தான் செயல்பாட்டுக்கு வந்தது. 45வது கேள்வி, புலிகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் துவங்கப்பட்ட இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எது? புலிகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் துவங்கப்பட்ட இந்தியாவுடைய முதல் தேசிய பூங்கா எது? கார்பெட் தேசிய பூங்காங்க. கார்பெட் தேசிய பூங்கா. 46வது கேள்வி, புலிகள் பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் 2018 இருந்த புலிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 2006 நிலவரப்படி பார்க்கும்போது 1400 புலிகள் தான் இருந்திருக்கு. இந்த திட்டத்தின் மூலமாக 2018 பார்க்கும்போது 2967 புலிகள் இருந்திருக்குங்க. 2967 புலிகள். 47வது கேள்வி, மெட்ராஸ் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு? மெட்ராஸ் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1873ங்க. 1873. 48வது கேள்வி, அகில இந்திய யானை பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு? அகில இந்திய யானை பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1879. 1879. 49வது கேள்வி, வனப்பறவை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு? வனப்பறவை மற்றும்
வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1912. 50வது கேள்வி, வங்க காண்டாமிருக சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. வங்க காண்டாமிருக சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1932. 1932. 51வது கேள்வி, அகில இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. அகில இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1972. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. 52வது கேள்வி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1968. 1986ங்க. 1986. 53வது கேள்வி, அழியும் நிலையில் உள்ள உயிரினங்களை அடையாளம் கண்டு பாதுகாக்க உருவாக்கப்பட்ட புத்தகம் எது? அழியும் நிலையில் உள்ள உயிரினங்களை அடையாளம் கண்டு பாதுகாக்க உருவாக்கப்பட்ட புத்தகம் சிவப்பு தரவு புத்தகம். சிவப்பு தரவு புத்தகம். 54வது கேள்வி, சிவப்பு தரவு புத்தகத்தை பராமரிக்கும் அமைப்பு என்ன? சிவப்பு தரவு புத்தகத்தை பராமரிக்கும் அமைப்பு சர்வதேச ஒன்றியங்க. அதாவது இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம். இதை IUCN அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இந்த அமைப்பு தான் சிவப்பு தரவு புத்தகத்தை பராமரிக்கிறாங்க. 55வது கேள்வி, இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் நிறுவப்பட்ட ஆண்டு 1964ங்க. 1964. 56வது கேள்வி, சிவப்பு தரவு புத்தகத்தில் சிற்றினங்களில் 3 பிரிவுகளில் தவறானது எது? காமனாக பார்த்தா 3 பிரிவாக பிரித்து வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அச்சுறுத்தப்படுபவை, அச்சுறுத்தப்படாதவை, காரணம் தெரியாதவை. இந்த 3 பிரிவும் இருக்குங்க. அழிவில்லாதவை இந்த பிரிவெல்லாம் இல்லை. மொத்தம் 3 பிரிவாக வச்சுருக்காங்க. 57வது கேள்வி, சிவப்பு தரவு புத்தகத்தில் அழியும் தருவாயில் உள்ள உயிரினங்களுக்கு எந்த நிறம் கொடுக்கப்பட்டுள்ளது? இதில் பார்த்தீங்கன்னா வண்ணம் கொடுத்துருப்பாங்க. அழியும் தருவாயில் இருக்கும் உயிரினங்களுக்கு சிவப்பு நிறம் கொடுப்பாங்க. சிவப்பு நிறம். 58வது கேள்வி, சிவப்பு தரவு புத்தகத்தில் அழிந்து போன உயிரினங்களுக்கு, நல்லா கவனிங்க, இது அழிஞ்சே போயிடுச்சு. அழிந்து போன உயிரினங்களுக்கு எந்த நிறம் கொடுக்கப்பட்டுள்ளது? அழிந்தே போயிருந்தால் அதுக்கு கருப்பு நிறம் கொடுப்பாங்க. அதாவது அழியும் நிலையில் இருந்தால் சிவப்பு நிறம், அழிந்து போயிருந்தால் கருப்பு நிறம். 59வது கேள்வி, சிவப்பு தரவு புத்தகத்தின் நிறங்களை பொறுத்துக. இதுக்கான பதில், கருப்பு நிறம்னா அழிந்தவை, வெள்ளை நிறம் அப்படின்னா மதிப்பிட முடியாத நிலை, சிவப்பு நிறம்னா மிகவும் ஆபத்தான நிலை, இளம் பச்சைனா அச்சுறுத்தும் நிலை. 60வது கேள்வி, அமைப்புகளை பொறுத்துக. இடது பக்கம் சுருக்கமாகவும் வலது பக்கம் அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க. இதை சரியாக பொருத்தணும். இதுக்கான பதில் IUCN அப்படின்னா இயற்கை பாதுகாப்பிற்கான சர்வதேச ஒன்றியம். WWF அப்படின்னா உலக வனவிலங்கு நிதி. ZSI அப்படின்னா இந்திய விலங்கியல் ஆய்வு. BRP அப்படின்னா உயிர்கோள பாதுகாப்பு திட்டம். CPCB அப்படின்னா மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம். 61வது கேள்வி, உலக நிலப்பரப்பில் இந்தியா எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது? உலக நிலப்பரப்பில் இந்தியா எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது? 2.4% கொண்டுள்ளது. உலக நிலப்பரப்பு 100%னா அதில் 2.4% இந்தியா கிட்ட இருக்குது. 62வது கேள்வி, உலகில் உள்ள பதிவு செய்யப்பட்ட சிற்றினங்களில் இந்தியாவில் மட்டும் எத்தனை சதவீதம் காணப்படுகின்றன? உலகத்தில் இருக்கிற பதிவு செய்யப்பட்ட சிற்றினங்களில் இந்தியாவில் மட்டும் 7.8% இருக்குதுங்க. 7.8% இருக்குது. 63வது கேள்வி, இந்தியாவில் சுமார் எத்தனைக்கும் மேற்பட்ட வகையான தாவரங்கள் உள்ளன? இந்தியாவில் சுமார் 45,000ங்க. 45,000த்துக்கும் மேற்பட்ட வகையான தாவரங்கள் இருக்குது. 64வது கேள்வி, இந்தியாவில் சுமார் எத்தனைக்கும் மேற்பட்ட வகையான விலங்குகள் உள்ளன? தாவரங்கள்னால் 45,000 வகைக்கு மேலே இருக்குது. விலங்கினங்கள் அப்படின்னா 91,000த்துக்கும் மேற்பட்ட வகையினம் இருக்குது. 91,000. 65வது கேள்வி, உலக அளவில் அடையாளம் காணப்பட்டுள்ள பல்லுயிர் வாழ் இடங்கள் எத்தனை? உலக அளவில் அடையாளம் காணப்பட்டுள்ள பல்லுயிர் வாழ் இடங்கள் எத்தனை?
மொத்தம் 34 இருக்குதுங்க. மொத்தம் 34 இருக்குது. 66வது கேள்வி, இந்தியாவில் உள்ள பல்லுயிர் இடங்களில் சரியானது எது? அனைத்துமே சரி என்பது ஆன்சருங்க. மேற்கு தொடர்ச்சி மலை, இமயமலை, வடகிழக்கு இந்திய பகுதி, நிக்கோபர் தீவுகள், அனைத்துமே சரி என்பது ஆன்சர். 67வது கேள்வி, சுற்றுச்சூழல், காடுகள் மற்றும் காலநிலை மாற்று அமைச்சகத்தின் மூலம் இந்தியா ஐயுசிஎன் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த அமைப்பில் மாநில உறுப்பினரான ஆண்டு. அதாவது மாநிலம்னு வந்துடக்கூடாது, புக்லேயே இப்படி தான் போட்டிருக்காங்க, உறுப்பினரான ஆண்டுன்னு வச்சுக்கோங்க. சுற்றுச்சூழல், காடுகள் மற்றும் காலநிலை மாற்று அமைச்சகம், இந்த அமைச்சகத்தின் மூலம் இந்தியா ஐயுசிஎன் அமைப்பில் இணைந்த ஆண்டு 1969ங்க. 1969. 68வது கேள்வி, ஐயுசிஎன் அமைப்பின் இந்திய அலுவலகம் புதுடில்லியில் நிறுவப்பட்ட ஆண்டு. 1969 இந்தியா சேர்றாங்க. அதனுடைய ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது? புதுடில்லியில் இருக்குது. புதுடில்லியில் எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னா 2007 தான் ஓப்பன் பண்ணாங்க. 2007. 69வது கேள்வி, WWF உலக வனவிலங்கு நிதியம், இந்த அமைப்புடைய தகவலின்படி கடந்த 40 ஆண்டுகளில் விலங்குகள், பறவைகள், மீன்கள், ஊர்வன மற்றும் நீர்வாழ்வினங்களின் எண்ணிக்கை எத்தனை சதவீதம் குறைந்துள்ளது? உலக வனவிலங்கு நிதியம் இந்த அமைப்புடைய தகவலின்படி 40 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 60% குறைஞ்சிருக்குங்களாம். 60%. 70வது கேள்வி, இந்தியாவில் உள்ள தேசிய பூங்காக்கள் எத்தனை? இந்தியாவில் உள்ள தேசிய பூங்காக்கள் எத்தனை? மொத்தம் 73 இருக்குங்க. 73 தேசிய பூங்காக்கள் இருக்குது. 71வது கேள்வி, இந்தியாவில் உள்ள தேசிய சரணாலயங்கள் எத்தனை? தேசிய பூங்கானா 73 இருக்குது, சரணாலயம் அப்படின்னா 416 இருக்குங்க. 416 இருக்குது. 72வது கேள்வி, இந்தியாவில் உள்ள உயிர்கோள காப்பகங்கள் எத்தனை? இந்தியாவில் உள்ள உயிர்கோள காப்பகங்கள் எத்தனை? மொத்தம் 12 இருக்குதுங்க. 12 இருக்குது. 73வது கேள்வி, தேசிய பூங்காக்கள் சுமார் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளன? தேசிய பூங்காக்கள் சுமார் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருக்கின்றன? இதுக்கான பதில் 100 to 500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்குங்க. 74வது கேள்வி, தேசிய பூங்காக்கள் அமைந்துள்ள இடங்களில் தவறானது எது? நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு தான் எக்ஸாமில் கேட்பாங்க. எந்த தேசிய பூங்கா எங்கே இருக்குது, எப்போ உருவாக்குனாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கான பதில் கார்பெட் அப்படிங்கிறது உத்தரகாண்டில் இருக்குது. துத்வா தேசிய பூங்கா உத்தர பிரதேசில் இருக்குது. கிர் தேசிய பூங்கா குஜராத்தில் இருக்குது. சுந்தர்பன்ஸ் தேசிய பூங்கா மேற்கு வங்காளத்தில் இருக்குங்க. திரும்ப சொல்கிற நல்லா கவனிங்க. கார்பெட்டு உத்தரகாண்டில் இருக்குது, துத்வா உத்தரப்பிரதேசில் இருக்குது, கிர் குஜராத்தில் இருக்குது, சுந்தர்பன்ஸ் மேற்கு வங்காளத்தில் இருக்குது. 75வது கேள்வி, தேசிய பூங்காக்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டுகளை பொறுத்துக. தேசிய பூங்காக்கள் அவை உருவாக்கப்பட்ட ஆண்டுகளோடு பொருத்தணும். இதுக்கான பதில் இந்தியாவிலேயே முதல்ல உருவாக்கப்பட்டது கார்பெட் தேசிய பூங்கா 1936 உருவாக்கியிருக்காங்க. துத்வா தேசிய பூங்கா 1977, கிர் தேசிய பூங்கா 1975, கன்கா தேசிய பூங்கா 1955, சுந்தர்பன்ஸ் தேசிய பூங்கா 1984. 76வது கேள்வி, தமிழ்நாட்டில் உள்ள தேசிய பூங்காக்கள் அமைந்துள்ள இடங்களை பொறுத்துக. தமிழ்நாட்டிலையும் தேசிய பூங்கா இருக்குங்க. அது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. கிண்டி தேசிய பூங்கா இது சென்னையில் இருக்குது. மன்னார் வளைகுடா தேசிய பூங்கா ராமநாதபுரத்தில் இருக்குது. இந்திரா காந்தி தேசிய பூங்கா கோயம்புத்தூரில் இருக்குது. முதுமலையும் முக்குருத்தியும் நீலகிரியில் இருக்குது. 77வது கேள்வி, தமிழ்நாட்டில் உள்ள தேசிய பூங்காக்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டுகளை பொறுத்துக. தமிழ்நாட்டில் தேசிய பூங்காவை உருவாக்கியிருக்காங்க, உருவாக்கப்பட்ட ஆண்டுகளை பொருத்தணும். இதுக்கான பதில் கிண்டி தேசிய பூங்கா 1976 உருவாக்கப்பட்டது. மன்னார் வளைகுடா 1980 உருவாக்கப்பட்டது. இந்திரா காந்தி தேசிய பூங்கா 1989 உருவாக்கப்பட்டது. முதுமலை முக்குருத்தி இது இரண்டும் 1990 உருவாக்கப்பட்டது. 78வது கேள்வி, தமிழ்நாட்டில் உள்ள வனவிலங்கு சரணாலயங்களை பொறுத்துக. தமிழ்நாட்டில் இருக்கிற வனவிலங்கு சரணாலயங்களை பொறுத்தணுங்க. இதுக்கான பதில் மேகமலை அப்படிங்கிறது தேனியில் இருக்குது, வண்டலூர் என்பது சென்னையில் இருக்குது, களக்காடு என்பது திருநெல்வேலியில் இருக்குது, சாம்பல் நிற அணில் என்பது விருதுநகரில் இருக்குது, வேடந்தாங்கல் என்பது காஞ்சிபுரத்தில் இருக்குது. 79வது கேள்வி,
தமிழ்நாட்டில் உள்ள வனவிலங்கு சரணாலயங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டுகளை பொறுத்துக. ஆண்டுகளை பொறுத்துனுங்க. இதுக்கான பதில் மேகமலை சரணாலயம், இது 2016 தான் உருவாக்கப்பட்டது. வண்டலூர், இது பார்த்திங்கன்னா 1991 உருவாக்கப்பட்டது. களக்காடு 1976. சாம்பல் நிற அணில் 1988. வேடந்தாங்கல் 1936 உருவாக்கப்பட்டது. 80வது கேள்வி, உயிர்கோள காப்பகங்களின் பரப்பளவு சுமார் எத்தனை சதுர கிலோமீட்டர் இருக்கும்? முன்னே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, தேசிய பூங்கா அப்படின்னா அது 100 to 500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருக்கும். உயிர்கோள காப்பகங்கள் அப்படின்னா 5000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வரைக்கும் இருக்குங்க. 5000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு. 81வது கேள்வி, இந்தியாவில் உள்ள உயிர்கோள காப்பகங்களை பொறுத்துக. இந்தியாவில் உள்ள உயிர்கோள காப்பகங்களை பொறுத்துனுங்க. இதுக்கான பதில் நந்தாதேவி என்பது உத்தரப்பிரதேசில் இருக்குது. நோக்ரேக் என்பது மேகாலயாவில் இருக்குது. மனாஸ் என்பது அஸ்ஸாமில் இருக்குது. மன்னார் வளைகுடா நீலகிரி தமிழ்நாட்டில் இருக்குது. சிம்லிபால் என்பது ஒடிசாவில் இருக்குது. நிக்கோபர் தீவு என்பது அந்தமானில் இருக்குது. 82வது கேள்வி, இந்தியாவில் உள்ள உயிரியல் பூங்காக்கள் எத்தனை? இந்தியாவில் உள்ள உயிரியல் பூங்காக்கள் எத்தனை? இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா 800 இருக்குங்க. இந்தியாவில் 800 உயிரியல் பூங்காக்கள் இருக்குது. 83வது கேள்வி, 1759 உருவாக்கப்பட்ட உலகின் மிக பழமையான மிருக காட்சி சாலை உள்ள சோகன்புரம் நகர் எந்த நாட்டில் உள்ளது? உலகத்துடைய மிக பழமையான மிருக காட்சி சாலை எங்கே இருக்குங்க? சோகன்புரம்ங்கிற நகரத்தில் இருக்குது. 1759 உருவாக்கப்பட்டது. அது எங்கே இருக்குன்னா வியன்னா அப்படிங்கிற நாட்டில் இருக்குது. வியன்னாவில் இருக்குது. 84வது கேள்வி, இந்தியாவின் முதல் மிருக காட்சி சாலை 1800 டேஸ் என்ற ஊரில் நிறுவப்பட்டது. இந்தியாவின் முதல் மிருக காட்சி சாலை 1800 பரக்பூர் என்ற ஊரில் உருவாக்கியிருக்காங்க. பரக்பூர். 85வது கேள்வி, உலகின் மிகப்பெரிய விதை வங்கியான மில்லினியம் விதை வங்கி எந்த நாட்டில் உள்ளது? உலகத்துடைய மிகப்பெரிய விதை வங்கி மில்லினியம் விதை வங்கி இது எந்த நாட்டில் இருக்குன்னா இங்கிலாந்து நாட்டில் இருக்குங்க. இங்கிலாந்து நாட்டில் இருக்குது. 86வது கேள்வி, குளிரி விதை வங்கி இதில் பயன்படுத்தப்படுவது என்ன? குளிரி விதை வங்கின்னு சொல்லுவாங்க. அதில் எதை பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்குறாங்க. திரவ நைட்ரஜனை பயன்படுத்துகிறாங்க. நல்லா கவனிங்க, திரவ நைட்ரஜனை பயன்படுத்துகிறாங்க. 87வது கேள்வி, குளிரி விதை வங்கி தொழில்நுட்பத்தில் திரவ நைட்ரஜனில் விதை எத்தனை டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பாதுகாக்கப்படுகிறது? குளிரி விதை வங்கி தொழில்நுட்பத்தில் திரவ நைட்ரஜனில் விதையை -196 டிகிரி செல்சியஸ் மைனஸில் வச்சுருப்பாங்க. 88வது கேள்வி, உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் டேஸின் படி ஒவ்வொரு உள்ளூரிலும் ஒரு பல்லுயிர் மேலாண்மை குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு உள்ளூர்லேயும் ஒரு பல்லுயிர் மேலாண்மை குழு அமைச்சிருக்காங்க. எதன்படி அமைச்சிருக்காங்கன்னா உயிரியல் பன்முகத்தன்மை சட்டத்தின்படி அமைச்சிருக்காங்க. இந்த சட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்குறாங்க. 2002 தான் கொண்டு வரப்பட்டிருக்கு. 2002. 89வது கேள்வி, குரோமியம் உலோகத்தால் நீர் மாசுபாடு அடைவதன் காரணமாக பெண் உயிரினங்களில் மலட்டுத்தன்மை ஏற்படுவதை கண்டுபிடித்தவர் யார்? பெண் உயிரினங்களில் மலட்டுத்தன்மை ஏற்படுது. அது காரணம் என்ன? குரோமியம் உலோகம். இதை கண்டுபிடிச்சது யாருன்னா இந்திய அறிவியல் அறிஞர் சகிலா பானு கபீப். இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. 90வது கேள்வி, ப்ளூ கிராஸ் அமைப்பு எந்த நாட்டில் பதிவு செய்யப்பட்டது? ப்ளூ கிராஸ் அமைப்பு எந்த நாட்டில் பதிவு செய்யப்பட்டது? இங்கிலாந்து நாட்டில் தான் பதிவு பண்ணியிருக்காங்க. இங்கிலாந்து நாட்டில் பதிவு பண்ணியிருக்காங்க. 91வது கேள்வி, ப்ளூ கிராஸ் அமைப்பு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ப்ளூ கிராஸ் அமைப்பு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதுக்கான பதில் ப்ளூ கிராஸ் அமைப்பு 1897 தொடங்கப்பட்டது. 1897 தான் தொடங்கியிருக்காங்க. 92வது கேள்வி, 1906 மே 15 ப்ளூ கிராஸ் அமைப்பின் சார்பில் முதலாவது விலங்கு மருத்துவமனை திறக்கப்பட்ட இடம் எது? ப்ளூ கிராஸ் அமைப்பு இங்கிலாந்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. 1897 தான் தொடங்கியிருக்காங்க. 1906வது வருஷம் மே மாதம் 15ஆம் தேதி முதலாவது விலங்கு மருத்துவமனையை திறந்திருக்காங்க. எங்கே திறந்திருக்காங்கன்னா இங்கிலாந்தில் லண்டன் நகரத்தில் விக்டோரியா அப்படிங்கிற இடம் இருக்குது, அங்கே தான் திறந்திருக்காங்க. 93வது கேள்வி, 1959 ஆசியாவின் மிகப்பெரிய விலங்கு நல அமைப்பான இந்திய ப்ளூ கிராஸ் என்ற அமைப்பை சென்னையில் உள்ள கிண்டியில் நிறுவியவர் யார்?
ஆசியாவுடைய மிகப்பெரிய விலங்கு நல அமைப்பு இந்திய ப்ளூ கிராஸ். இது எங்கே இருக்குது? சென்னையில் கிண்டியில் இருக்குது. 1959 உருவாக்கப்பட்டிருக்கு. உருவாக்கியவர் கேப்டன் வி சுந்தரம். கேப்டன் வி சுந்தரம் தான் உருவாக்கியிருக்காங்க. 94வது கேள்வி, விலங்குகள் வதைக்கப்படுவதை தடுக்கும் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. விலங்குகள் வதைக்கப்படுவதை தடுக்கும் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1960. 1960. 95வது கேள்வி, விலங்குகள் பாதிக்கப்படுவதை தடுக்கும் சட்டம் 1960 கீழ் அமைக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான குழு எது? விலங்குகள் பாதிக்கப்படுவதை தடுக்கும் சட்டம் 1960 கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தின்படி அமைக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான குழு என்பது இங்கே டைப்பிங் மிஸ்டேக்காக வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. CPCSCAன்னு வரணும், சரிங்களா? இந்த அமைப்புங்க CPCSCA இந்த அமைப்பை தான் உருவாக்கியிருக்காங்க. 96வது கேள்வி, CPCSCA அதாவது விலங்குகள் மீதான சோதனைகளை கட்டுப்படுத்துதல் மற்றும் மேற்பார்வை செய்யும் குழு. இந்த குழு எந்த ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது? 1960 சட்டத்தின்படி இந்த குழுவை உருவாக்கியிருக்காங்க. இந்த குழு 1999 முதல் செயல்பட்டு வருது. 1999 முதல். 97வது கேள்வி, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படும் தாவரங்களின் சிற்றினங்களுக்கு பெயர் என்ன? ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படும் தாவரங்களின் சிற்றினங்களுக்கு பெயர் ஃப்ளோரா அப்படின்னு பேருங்க. ஃப்ளோரா என்று பெயர். 98வது கேள்வி, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படும் விலங்குகளின் சிற்றினங்களுக்கு பெயர் என்ன? தாவரங்கள் அப்படின்னா ஃப்ளோரா, விலங்குகள் அப்படின்னா ஃபானான்னு சொல்லுவாங்க. ஃபானா என்று பெயர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் பாடத்துக்கு இன்சைடு இருந்து கொஸ்டின் பார்த்தோம். இனி நம்ம பார்க்க போகிறது புத்தக வினாவிடைகள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்குது. லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி மற்ற பாடங்களுக்கும் வீடியோ போட்டிருக்கோம், மற்ற வகுப்புகளுக்கும் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, நம்ம கேள்விகளை பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 99வது கேள்வி, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படும் தாவரங்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படும் தாவரங்கள் உள்ளூர் இனம் என்று அழைக்கப்படுகிறது. உள்ளூர் இனம் என்று அழைக்கப்படுகிறது. 100வது கேள்வி, காடு அழிப்பு என்பது என்ன? காடு அழிப்பு என்பது காடுகளை அழித்தல். 101வது கேள்வி, சிவப்பு தரவு புத்தகம் டேஸ் பற்றிய பட்டியலை வழங்குகிறது. சிவப்பு தரவு புத்தகம் அழியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தகவலை தான் நமக்கு தருது. இங்கே பார்த்தீங்கன்னா விடை என்பது இவை எதுவுமில்லை என்பது தான் சரி. 102வது கேள்வி, உள்வாழிட பாதுகாப்பு என்பது உயிரினங்களை டேஸ் செய்வதாகும். உள்வாழிட பாதுகாப்பு என்பது உயிரினங்களை ஒரு இடத்துக்கு வெளியே பாதுகாத்தல். 103வது கேள்வி, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது? வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972வது ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோடிட்டேட்டங்களை நிரப்புக. WWF என்பது உலக வனவிலங்கு நிதியை குறிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படும் விலங்குகள் உள்ளூர் இனம் என அழைக்கப்படுகிறது. சிவப்பு தரவு புத்தகம் IUCN அதாவது இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியத்தால் பராமரிக்கப்படுகிறது. முதுமலை வனவிலங்கு சரணாலயம் நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. மார்ச் 3ஆம் நாள் உலக வனவிலங்கு தினமாக கொண்டாடப்படுகிறது. இறுதியாக நம்ம பார்க்க போகிறது பொறுத்துக. சரியாக பொறுத்துனுங்க. இதுக்கான பதில் கிர் தேசிய பூங்கா எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. சுந்தர்பன்ஸ் தேசிய பூங்கா மேற்கு வங்கத்தில் இருக்குது. கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகண்டில் இருக்குது. கன்கா தேசிய பூங்கா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. இந்திரா காந்தி தேசிய பூங்கா தமிழ்நாட்டில் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பாடத்தை சிறப்பாக முடிச்சிட்டோங்க. மொத்தம் 100 கொஷின் தான் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த 100 கேள்வியையும் இன்னும் 2-3 முறை போட்டு கேட்டிங்கன்னா போதும். நீங்கள் படிக்கவே தேவையில்லை, உங்கள் மனசில் அப்படியே பதிஞ்சிடும். எக்ஸாமில் ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். குறிப்பாக டெட்டு, TNPSC போன்ற எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க நம்முடைய வீடியோ நீங்கள் பார்த்தாவே போதும்.